கடைசி 10 நாள் முக்கியம் இல்லையாங்க? ஸ்ட்ராட்டஜி முக்கியம் இல்லையா? 100% எப்படி படிக்கும் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி. சரியா? அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஒரு புக் வாசிச்சோம் நம்ம. அந்த புக்ல எந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கோ இல்லையோ இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கும். டைரக்ஷன் என்னது? அதேதான். ஒரு ஃபிளைட்டை வந்துட்டு 1 டிகிரி மாத்தினா இங்க போயிடும், இங்க போறதுக்கு போலாம். டைம் ஆக ஆக என்ன ஆயிரும்? டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ் அதிகமாயிரும். நான் சம்மரி மட்டும் தான் எழுத மாட்டேன், எடிட்டோரியல்லாம் வாசிச்சிருவேன், சம்மரி மட்டும் தான் எழுத மாட்டேன் அப்படின்னா அங்க போயிரும், இங்க போறதுக்கு. சரியா? ஆர்சி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவேன் அப்படின்னா வித்தியாசம் புரிஞ்சுட்டாங்க. இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் பெருசா சேரும்போது 5 மார்க் 6 மார்க் 10 மார்க் வந்து நிக்கும். கடைசி வரைக்கும் நம்ம ஆளுக்கு ஏன் இந்த 10 மார்க் போகுது, எங்க இருந்து இந்த 10 மார்க் ஏத்தணும்னு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? கட் ஆஃப் எவ்வளவு? போன வருஷம் எக்ஸெப்ஷன் 75, அதுக்கு முன்னாடி வரைக்கும் 95, 100, 97, 92 இப்படிதான் வரும். எய்மே அட்டெம்ப்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? இது ஒரு ஆவரேஜ் பேப்பர்னு வச்சுக்கிடுவோம். சரியா? எய்ம் ஆவரேஜான அட்டெம்ப்ட்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்? 100 மார்க் எடுக்கணும்னா எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுக்கணும்? 110க்கு மேல 100% கொடுக்கும். அதுக்காக பரீட்சை உங்களுக்கு கஷ்டமா வச்சிருவா, இவன் 110 சொல்லிட்டானே அப்படின்னு அடிச்சு குத்திடாதீங்க. சரியா? இது ஒரு ஆவரேஜான ஒரு எக்ஸாம்னா 110 கூட என்கிட்ட கேட்டா பத்தாது, 120 கொடுக்கணும். 120 கொடுத்தீங்கன்னா தான் மைனஸ் மார்க் எல்லாம் போக 95 வந்து நிக்கும். சரியா? அவன் வேற ஒருத்தர் இருக்கான், 4 ஸ்லாட் வேற. சரி, 120 அட்டெம்ப்ட் கொடுக்கணும். இப்போ சொல்லுங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்க. அட்டெம்ப்ட் சொல்லுங்க, அடுத்து மார்க் சொல்லுங்க. மார்க்ஸ் கண்டிப்பா எவ்வளவு கொடுக்க வேண்டி இருக்கு? அட்டெம்ப்ட் நீ 100 எடுக்கணுங்க. உங்க ஸ்கோர் 100 எடுக்கணும். 4 சப்ஜெக்ட்ல எவ்வளவு எடுக்கணும்? 4ல 25 போட்டீங்கன்னா தான் 100 ஸ்கோர் வரும். 4ல 25 ஸ்கோர் பண்ணணும்னா 4ல அட்டெம்ப்ட் எவ்வளவு கொடுக்கணும்? 30 பிளஸ் வேண்டாம், ஒரு 30 பிளஸ் போட்டாலும் ஏன் அட்டெம்ப்டா ஸ்கோர் கிடையாது. எவ்வளவு போடுறது? 20. அப்ப இங்க 40? 40 கொஸ்டின் தாங்க இருக்கு. அட்டெம்ப்ட் எவ்வளவு வருது? 105 தான் வருது. நம்ம எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுக்கணும்? 110 பிளஸ் கொடுக்கணும். 120 கொடுத்தா நல்ல அட்டம். அதுக்காக 105 கொடுத்து பாஸ் ஆனது. எங்களுக்கு ராம்நகர்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. என்ன அப்படின்னா இப்ப கிளியர் பண்ணிட்டாங்க. அட்டெம்ப்ட் வந்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சாதான் போடுவோம். கண்டிப்பா தெரியும். இப்போ எஸ்பிஐ ஒண்ணு எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 105 தான் இது கொடுப்பாங்க அட்டெம்ப்ட். 100, 105 கட் ஆஃபே அவ்வளவுதான் இருக்கும் போன வருஷம். ஆனா அட்டெம்ப்ட் எவ்வளவுதான் கொடுப்பாங்க? அவ்வளவு கொடுப்பாங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க மைண்ட்ல அப்படியே பழகிச்சு. என்னன்னு அக்யூரேசின்னு பழகிச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு என்ன பண்ணிட்டேன், மாத்திட்டு நான் என்ன சொன்னேன், இதுல கொடுங்க பாஸே ஆகாது. நீங்க இப்படி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பாஸே ஆகாது. சரிங்களா? நீங்க பாஸ் ஆகுறதும் ஃபெயில் ஆகுறதும் எங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கும் தெரியாத கொஸ்டினுக்கு நடுவுல ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். இதுக்கு 100% தெரியும் ஒரு செட்டு, இது சுத்தமா தெரியாது அப்படிங்கிற ஒரு செட்டு. இது தெரியும் ஆனா தெரியாது, தெரியுற மாதிரி இருக்குன்னு ஒரு செட் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் முடிவு பண்ணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா 3 பிரிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஏரியாவை மட்டும் நல்லா அட்டென்ட் பண்ணிடுறாங்க.
செகண்ட் ஏரியால ஒரு பாதியையாவது அட்டென்ட் பண்ணாதான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். கரெக்டா? நீங்க எந்த ஏரியாவுக்கு போக கூடாது? தெரியாத கொஸ்டின் ஏரியாவுக்கு போக கூடாது. பாதி தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அங்க ப்ராப்பரா செலக்ட் பண்ணி அட்டென்ட் பண்றதுதான் டிஃபரன்ஸே. எக்ஸாம்பிள் எந்த கொஸ்டின் நான் சொல்றேன்? கிரிட்டிக்கல் ரீசனிங் பேராஜம்பிள். கரெக்டா? தெரியும் ஆனா தெரியாது, பண்ணலாமா வேண்டாமா, பேராஜம்பிள் வருது வரல, அங்கதான் இருக்கு டிஃபரன்ஸ். அதுதான் இந்த ஏரியா. இந்த ஏரியா தான் முடிவு. இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதான் பிரச்சனை. நம்ம என்ன நினைப்போம்? பாதி தெரியும் நினைப்போம், பார்த்தா முக்காவாசி தெரியாம இருக்கும். அப்ப அந்த கொஸ்டின் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? அட்டன். என்கிட்ட கேட்டீங்கன்னா 70% தெரிஞ்சிட்டு சார், அட்டன் பண்ணிடும். அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த ஸ்ட்ராட்டஜியை மாத்தி விட்டோம், அதுக்கப்புறம் கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால இது இந்த விஷயத்தை என்ன தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. உள்ள போகும்போதே ஒரு டார்கெட்டோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். 120+ எனக்கு அட்டெம்ப்ட் வேணும். எக்ஸாம் மாடரேட்னா, எக்ஸாம் டிஃபிகல்ட்டா ஈஸியான்னு எப்படி தெரியும்? பக்கத்துல இருக்க மூஞ்ச பார்த்தா, கொஸ்டின் பேப்பரை பார்த்தா கிடையாது. எக்ஸாம் ஹாலில் பக்கத்தில் இருப்பவரிடம் முகத்தை பார்த்தால் தெரிந்துவிடும். அவன் மூஞ்ச பார்த்தாலே 100% உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்ட் தானேங்க? உங்க மூஞ்ச பார்த்தாலே அவன் கண்டுபிடிச்சிடுவா, அவன் கண்டுபிடிச்சிடுவாங்க இப்ப எந்த லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு. அப்போ இது ஒரு ஆவரேஜ். ஆக்சுவலா ஈஸியா கேட்க மாட்டாங்க எஸ்பிஐ மெயின்ஸ். ரொம்ப கஷ்டமா கேட்டாங்க அப்படின்னா நீங்க 100 அட்டெம்ப்ட் கொடுக்கணும். பட் 100 அட்டெம்ப்ட் வச்சா கூட 4லயுமே எவ்வளவு வேணும்? 25+ அட்டெம்ப்ட். நல்லா தெரியும் அந்த 4ல ஒரு செக்ஷன் மேட்டரை க்ளோஸ் பண்ணி விட போறோம். செக்ஷனல் கட் ஆஃப் தாண்டி எக்கி தான் அடிக்க முடியும். லெவல்ல வைக்க போறான ஒரு செக்ஷன் எதுன்னு தெரியாது, எதுன்னு தெரியாது. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி 3 வருஷம் பேங்கிங் அவேர்னஸ் தான் அதிகமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்? பேங்கிங் அவேர்னஸ் படிக்கணும். ஒரு கேப்சூல் எடுத்து படிச்சிடணும், ஏதாவது தேரும். 10 நாள்ல அதான் பண்ண முடியும். பேங்கிங் அவேர்னஸ் ஆனா ஃபுல்லா படிச்சு கண்டென்ட் வேணா பிடிஎஃப் இருக்கு, வேணா அனுப்பி விடுறேன். சரியா? இது ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். இதை எப்படினாலும் நம்மளுக்கு என்னதான் வரும்? 12, 10, 7, 15 தான் வந்துச்சுன்னா ஆச்சரியம். இதுல நம்ம கை சும்மா இருக்காது. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் கரெக்டா போட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் போயிட்டு தப்பா மாத்துறது, தெரியாத கொஸ்டின் எல்லாம் டிக்கெட் அடிக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் இந்த நேரத்துல நடந்துட்டு கிடக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் டைம் குறைச்சாலே நம்ம நிறைய பேர் பாஸ் ஆகும். ஆனா அவன் குறைக்க மாட்டான். ஏன்னா அதான் உனக்கு பிரச்சனை. சரி, அடுத்து இங்க வரும். 25 அட்டம் கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் யோசிப்போம். 25 நீ 20+ இல்லைன்னா பிரச்சனை. ஸ்கோர் 20+ இல்லைன்னா பிரச்சனை. நம்ம இவ்வளவு நாள் எதுல டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம்? பிராக்டிஸ் மார்க்ல. எல்லா ரிவ்யூ நான் பார்த்துட்டேன். எஸ்பிஐல பிராக்டிஸ் மார்க் செம கஷ்டமா இருக்கு. எஸ்பிஐ டெஸ்ட் நம்ம போட்ட எல்லா எஸ்பிஐ டெஸ்டும் பிராக்டிஸ் மார்க்ல, அதாவது எந்த அளவுக்குன்னா நார்த் இந்தியா குரூப்ல ஒருத்தன் வந்துட்டு எக்ஸாம் லெவல தாண்டி இருக்கடா அப்படின்னு கதறானுங்க. ஓபி ஈஸியா இருக்கு, ஆலிவ் போர்டு ஈஸியா இருக்கு. எஸ்பிஐ டெஸ்ட பார்த்தோம்னா நான் கஷ்டமான கொஸ்டின் தான் எடுத்துட்டு வருவேன், அதை விடுங்க. ஆனா எஸ்பிஐ டெஸ்ட் போட்டீங்கன்னா ஓபி ஈஸியா இருக்கு, பிராக்டிஸ் மார்க் கஷ்டமா இருக்கு. ஏல பிராக்டிஸ் பண்ணிருக்கோம், பிராக்டிஸ் மார்க் டிஃபிகல்ட்டா தான் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிடலாம். எத்தனை ஆர்சியை பார்த்துட்டோம் நம்ம? 4 ஆர்சி வச்சு 2 டெஸ்ட் போட்டுட்டோம். அப்ப எதையும் தாங்கும் இதயமா மாறிடுச்சு. இங்க உள்ள போகும்போது நான் கேட்கறது வெறும் எவ்வளவு மார்க் தான்? 20 மார்க்ஸ். சில்லறை எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சிடணும், அதுக்கப்புறம் இங்க வரும் 20+. இங்க பாருங்க, உங்களுக்கு இங்கே முடிவாயிரும். வேற பயம் கொடுத்துறானே பாருங்க, சரணியா வேணும் பாருங்க, ஏன்டா அந்த இடத்துக்கு திருப்பி கூட்டு போற அப்படிங்கிறாங்க. இங்கே முடிவாயிரும். நான் 29 எழுதும்போது எனக்கு இங்கே முடிவாயிடுச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சு, இங்கிலீஷ் அடிச்சு நொறுக்கியாச்சு. 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரீசனிங் ஓப்பன் ஆகுடா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா இங்க கிரிட்டிக்கல் ரீசனிங்கா கேட்டானுங்க, 7-8 கொஸ்டின் கேட்டானுங்க. அது கண்டிப்பா போட்டுட்டேன்.
2 மார்க் வேற. அதனால ரீசனிங் தட்டிடுவோம். ரீசனிங்ல செக்ஷனல் கட் ஆஃப் வச்சிருந்தாங்கன்னா நான் அவுட் ஆயிருக்கும். அதனாலதான் மற்ற எக்ஸாம்ல அவுட் ஆயிடுச்சு. செக்ஷனல் கட் ஆஃப் இல்ல தூக்கியாச்சு. குவான்ஸ் வழக்கம் போல எனக்கு கொஞ்சம் நல்லா வரும். ஆனா இங்க வரும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு எக்ஸாம் கிளியர். அதே மாதிரி இங்க வரும்போதே ஒரு ஐடியா வந்து, ஆனா நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, எக்ஸாம் இன்னும் முடியல. இங்க வரும்போது எக்ஸாம் முடியல. எப்பவுமே ஒரு செக்ஷன்ல அடி வாங்கினது அடுத்த செக்ஷனுக்கு கூட்டு போக கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்க முக்கியமான ஒரு மைண்ட் செட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் டிஃபிகல்ட் அப்படின்னா மண்டேல என்ன வரணும் அப்படின்னா அடுத்த செக்ஷன்லாம் ஈஸியா தான் இருக்கும். ஒரு செக்ஷன்ல தான் அவங்கள வச்சு செய்ய போறாங்க. ஒரு செக்ஷன் ஈஸியா இருக்கும். முக்கியமான வேலை எதுன்னா இதுல ஆக்யூரேட்டா கொடுக்கணும், இதுல அட்டெம்ப்ட் நிறைய கொடுக்கணும். எது டிஃபிகல்ட்டோ ஆக்யூரேட்டா அடிக்கணும். எது ஈஸின்னு தெரிஞ்சுட்டோ நல்லா ஏற்றி கீழ இருந்து பார்த்துட்டு வரும்போது வாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஆவரேஜா இருக்கு, அப்போ இன்னும் டிஃபிகல்ட் செக்ஷன் வரல. இங்கிலீஷ் ஈஸியா இருக்கு, மனசை கல்லாக்கிக்கணும், 2 செக்ஷனை செய்ய போறாங்க. இங்கிலீஷே டிஃபிகல்ட்டா வச்சுட்டானுங்க, தொட முடியல. அடுத்த 2 செக்ஷன் என்னதான் இருக்கு, போரிங்கா இருக்கு. இது டிஃபிகல்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. போன வருஷம் இதான் நடந்துச்சு. இந்த ஐவிஎஸ் பிஓ மெயின்ஸ்ல உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல குவான்ஸ் என்ன பண்ணானுங்கன்னே தெரியல. நார்மலைசேஷன் தான் சொல்றானுங்க. எவனை கேட்டாலும் 4 மார்க்கு 5 மார்க் தான் சொல்றான். கரெக்டா? நான் வந்து நம்ம சேனல் ஒரு போல் போட்டேங்க, நார்மலைசேஷன் அன்ஃபேரா அப்படின்னு போல் போட்டதுக்கு 80% ஆமான்னு தான் சொல்றான். 20% ஷிஃப்ட் 2 அட்டென்ட் பண்ணவன். சரியா? கிளியர் பண்ணும். மார்க்குக்கும் உங்க நார்மலைசேஷனுக்கு என்ன இல்லை சம்பந்தமே இல்லை. சரியா? நார்மலைசேஷனுக்கு எவன்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அது கம்ப்யூட்டர் ஃபார்முலா. சரியா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. உங்க பேட்ச்லயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துப்போம் பாத்தீங்களா, அவன் மார்க்கு, டோட்டல் ஆவரேஜ் மார்க்கு, மொத்த அட்டெம்ப்ட், இப்படி அந்த ஃபார்முலாலே ஒவ்வொரு பாயிண்டா இருக்கும். நீங்க எவங்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நார்மலைசேஷன் ஃபேர் அன்ஃபேர்ங்கிற கதையை எதையுமே இதுல மாற்ற முடியாது. நம்ம வேலை என்னன்னா ஆன்ஸ் டிஃபிகல்ட்னா அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும். மொத 10 கொஸ்டின்ல இல்ல மொத 30 செகண்ட்ல எல்லா செக்ஷனுக்கும் பாஸ் பண்ணி அடுத்தடுத்து போவீங்க தானே. ஏன் 5 கொஸ்டினா மாத்தி தானே போவீங்க எல்லா செக்ஷனுக்கும். கண்டிப்பா போகணும், எல்லாத்துக்கும் போவீங்க. அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. அட்டெம்ப்ட் டோட்டல் அட்டெம்ப்ட் தான் இவ்வளவு வரணும். ரீசனிங்லாம் ஈஸி அப்படின்னா அந்த ஏரியால நீங்க என்ன பண்ணிட வேண்டியதான், அட்டெம்ப்ட ஏத்திட வேண்டியதான். 35 பிளஸ் போட்டு 27 மார்க்கிட்டே எடுத்துட்டோம்னா செம்மையா ஏறும். அதே மாதிரி ரீசனிங்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ரீசனிங்ல ஈஸி செக்ஷன் வச்சுட்டான் அப்படின்னா இதுக்குள்ள ஒரு ஏரியா டிஃபிகல்ட்டா இருக்கும். சொல்றது கரெக்டா? ரீசனிங்ல செக்ஷன் ஈஸின்னு வச்சுட்டாங்க, ஒரு பசில் மட்டும் தொட முடியாம வச்சிருப்பான். உங்க நேரத்துக்கு நீங்க அந்த பசில்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா சாப்டர் க்ளோஸ். இந்த செக்ஷனே ஈஸி, ஆனா ஒண்ணு மட்டும் கஷ்டம். அதே மாதிரி இங்கிலீஷ் ரொம்ப டிஃபிகல்ட், தொடவே முடியாது அப்படின்னாலுமே 10 மார்க் பொறுக்கி பொறுக்கி போடுற மாதிரி வைப்போம். டிஃபிகல்ட் செக்ஷனுக்குள்ளே ஸ்கோரிங் பார்ட் இருக்கும், ஈஸி செக்ஷனுக்குள்ளேயே டிஃபிகல்ட் பார்ட் இருக்கு. இது 100% இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு ஒதுக்கிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஸ்கோர் பண்ண தெரிஞ்சா மேட்டர் க்ளோஸ். பிரச்சனை வந்துட்டு 99% நம்மளுக்கு நாலேஜ் கிடையாது. நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எக்ஸிகியூஷன். என்ன அர்த்தம்? படிச்சது என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. கிளாஸ் யாருன்னு தெரியல, அன்னைக்கு ஒரு தான் மெசேஜ் அனுப்புனாங்க. அதாவது மார்க் உடஞ்சிச்சு டெர்ம்ஸ்ல. ரீசன் என்னன்னா இங்கிலீஷே ஹிந்தி கொடுக்கணுமா? என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? ஹிந்தி தான் கொடுக்கணுமா? இங்கிலீஷ் தான் கொடுக்கணும். ஹிந்தி கொடுத்துட்டானுங்க, ஹிந்தியும் இங்கிலீஷும் சேர்த்து வந்துச்சுன்னு ஏதோ சொன்னாங்க. என்னத்தையும் ஒண்ணு மாத்தி கொடுத்துட்டானுங்க. சரியா? மாத்தி எத்தனை கிளாஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் யாராவது எழுதுறாங்களா? 3வது 4வது பிலிம்ஸ் எழுதுறீங்க. அப்படி இருக்கும்போது மாத்தி கொடுத்தீங்கன்னா பரீட்சை விளங்குமா?
அப்பவே எந்திரிச்சு வெளியே வந்துடலாம். 3 மணி நேரம் வாழ்க்கையில சேவ் பண்ணலாம். மாத்தி கொடுக்குறீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க பயந்து என்னென்ன ஸ்டெப் மாத்தி பண்றீங்கன்னு பாருங்க. இதாங்க முக்கியம். எக்ஸிகியூஷன் தான் முக்கியம். எத்தனை மார்க் போட்டு போனீங்கன்னாலும் எக்ஸாம்ல போய் போடுற மார்க்குக்கு பயம் இருக்குதா செய்யும். பயத்தை குறைக்கலாம். பாத்துக்கங்க. 100 மார்க் எடுக்கணும், 120 அட்டெம்ப்ட் போடணும் அப்படின்னாதான் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். கடைசி நிமிஷத்துல அதுக்குன்னு வச்சு தீராதீங்க. கடைசி 30 செகண்ட்ல கடன் குத்துறம் பாருன்ட்டு தீராதீங்க. அதுக்காக 100% எந்த குத்துறது தப்பாங்க. குத்துறது தப்பு தானே. ஆன்சர் எதுனே தெரியும். 30 செகண்ட்ல 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுறது தப்பு தானே. அது எந்த அளவுக்கு தப்போ அதே மாதிரி 100% தெரிஞ்சாதான் போடுவேங்கிறதும் தப்பு தான். ரெண்டுமே தப்பு தான். ரெண்டுலையுமே உங்களுக்கு ஒண்ணுல அட்டெம்ப்ட் குறைஞ்சிடும், இன்னொன்னுல ஆக்யூரசி குறைஞ்சிடும். ரெண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணும். 100% ஆக்யூரசி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 90% வச்சுக்கோங்க, உங்களுக்கு நார்மலைசேஷன்ல பிரச்சனை வராது. 70 60 ஆக்யூரசி அடிவாங்க தான் உங்களுக்கு நார்மலைசேஷன்ல கீழே இழுத்து விட்டு. புரிஞ்சா? சரி, இதுவே காமன் நேரம் ஆயிட்டு முடிச்சிருங்க. போயிட்டு வரீங்களா இல்ல அப்படியே முடிச்சிடுவா?